செய்யறோம் அப்படின்னு சொல்லி அவர் எனக்கு அநேக காரியத்தை இந்த சப்ஜெக்டுங்க மற்ற எல்லா காரியங்களும் ஆலோசனை பேசும்போது சொல்லும்போது அவர் என்ன செய்திருக்கிறார், செய்யுங்க, நான் கூட செய்கிறேன், உங்களுக்கு எல்லா உதவியும் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி நேற்று கூட அவரோட பேசியிருந்த போது எல்லாத்தையும் அவர் செய்து தரேன்னு சொல்லி நம்மளோட இந்த பைபிள் காலேஜில் அவர் நம்மளோட வந்திருக்கிறது மிக்க மகிழ்ச்சி. அவர் 3 நாள் காலேஜில் அவர் ப்ரொஃபஸராக அவர் வந்து அந்த டீனாக இருந்திருக்கிறாரு. இப்போது நம்முடைய அந்த வேதாகம கல்வியில் அவர் இதில் இருந்து பங்கெடுத்து செய்வது நமக்கு மகிழ்ச்சி. இப்போது அவரை நாம் காணப்படுவோம். டாக்டர் ஜெயா அவர்களை இப்போது நாம் காணப்படுத்துவோம். அடுத்தபடியாக இந்த நாளில் விசேஷமாக நம்முடைய வேதாகம கல்லூரியை ஊக்குவித்து எங்களை இந்த மாதிரி சில காரியங்களை செய்யுங்க சொல்லியிருக்கிற இயேசுதாஸ் ஐயா அவர்களை கனப்படுத்துகிறோம். சாந்து அதை கனப்படுத்தும்படியாக இப்போது நமக்கு வந்திருக்கிற இயேசுதாஸ் ஐயா அவர்களை நாம் கனப்படுத்தும். கண்டிப்பாக அவருக்கு கற்று நல்ல பெரிய காரியங்கள் செய்ய முடியாது. நாம் கற்று நம்முடைய பெரிய செய்ய முடியாது கடவுளை தப்பி நாம் மையப்படுத்துவோம். அடுத்தபடியாக இப்போது நமத்தில் வந்திருக்கிறதான அன்பு டாக்டர் டெப்டி கவுன்சிலர் நம்ம ரிட்டையர்ட் ஆகி ஊழியத்தை செய்கிறாரு. அநேக இடங்களிலே ஆத்துமா ஆதாயப்படுத்தி ஜனங்களை அவர் என்ன செய்கிறார், தங்களை பட்சமாய் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். அதற்காக நாம் அவரை கனப்படுத்தும்படியாக நாம் விசேஷமாக முக்கியமாக வந்திருக்கிறோம். தம்பி அவரை நாம் இப்போது கனப்படுத்த போகிறோம். கரங்களை தட்டி அதை மேம்படுத்துவோம். அடுத்தபடியாக நம்மத்தில் என்னுடைய நண்பர் இவர், அதனால தான் இவர் கடைசி நேரத்தில் இருக்க. ஏன்னா இவர் நாங்களும் அவரும் வந்து திருச்சியில் 86வது வருஷத்துலேருந்து அவர் அங்கே அதுக்கு முன்னால் இருந்தார். நான் அவரோடு அங்கே இருந்து நாங்கள் அந்த ஊழியத்தில் விசேஷமாக கிதியோன் ஜேக்கப் அவருடைய ஊழியத்தில் பங்கெடுத்திருந்தார். அது சீலோகம் சபையில் அப்போ நாம் இவரும் அவங்க இருந்தோம். அது நான் இந்த அரக்கோணத்தில் வந்து கண்டுபிடிச்சது 1 வருஷம் 2 வருஷம் தான் இருப்போம். 17 வருஷம் கண்டுபிடிச்சு வந்து அவரை நான் கனப்படுத்துவோம். இந்த நாட்கள் தம்பி வாப்பா ரூபன் ஐயா அவர்களை கனப்படுத்துவோம். அது மாத்திரமல்ல, இந்த நாளில் விசேஷமாக நமத்தில் மகிமை நம்பிக்கை சபையுடைய துணை போதகர் சைமன் பால் அவர் வந்திருக்கிறார். அவரை பாபு அவரை கனப்படுத்த முன்னாடி வாங்கய்யா, முன்னாடி வாங்க. தயவுசெய்து கோச்சிக்காதீங்க, வேறு தவறு மாறிச்சு, அதனால தவறு கம்மி. கர்த்தர் நல்லவர். இன்னும் நாம் எல்லாருக்காகவும் எல்லாம் செய்ய முடியும், ஆனாலும் நேரங்கள் காலங்கள் நம்முடைய இல்லை. அதனால நாம் இப்போது கர்த்தருடைய விசேஷ மகிமையினால் இந்த பைபிள் காலேஜ் நடந்து கொண்டு வருகிறது. அதற்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். அது மாத்திரமல்ல, இப்போது வந்து கொண்டிருக்கிறதான நம்முடைய ஊழியக்காரர் பீகாரிலிருந்து முன்னாடி அந்த பீகாரிலிருந்து வந்திருக்கிறார் ஆபிரகாம் அவர்கள் வந்திருக்கிறார். வந்து கொண்டே இருந்தார். ஆனால் இன்னும் நிறைய பேர் நிறைய ஊழியக்காரர்கள் வரணும், வந்து கொண்டிருக்கிறார்கள். அவரை நாம் கனப்படுத்துவோம். இந்த நாளில் அவரை கனப்படுத்தும்படியாக முரளி அவர் கனப்படுத்துவோம். நிச்சயமாகவே நிறைய தியாகத்தோடு ஊழியர் செய்து கொண்டிருக்கிறார். வந்து அவரை கனப்படுத்துவோம். ஆபிரகாம் ஐயா அவர் கரங்களை தட்டி ஹல்லேலூயா.
அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீங்களா? அல்லேலூயா. அவ்வளவுதான சந்தோஷம். கர்த்தர் நல்லவர். இப்போது நாம் விசேஷமாக எல்லாரையும் அறிமுகப்படுத்தி விட்டோம். இப்போது நாம் ஒரு பாடலை பாடுவது கர்த்தருக்காக காணி கொடுத்து அதற்கு பிறகு நாம் எல்லாம் செய்ய போகிறோம். இப்போது நான் ஒரு பாடலை பாடு விசேஷத்தை பாட நம்முடைய சபை குழுவினர்கள் யாரும் வரீங்களா? முன்னாள் வந்துருங்க. சரி வாங்க, யார் பாருங்க, சீக்கிரம் வாங்க.